வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கான பசில் அண்ட் சீட்டிங் வீடியோ. ஸோ இப்போ ஒரு 10 days பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து பசில் சீட்டிங் வந்து பார்க்க போகிறோம். மிக்சடாக தான் பார்க்க போகிறோம், டாபிக் வைஸ்லாம் போக போகிறது இல்லை. மிக்சடாக எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி டப்புன்னு பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுப்பேன். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு நீங்கள் எப்படியும் போக போகிறீங்க, உங்களால் ட்ரை பண்ணி ஒரு 3 to 5 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணுவேன். ட்ரை பண்ணுங்கள், ஒரு 3 to 4 minutes ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணி காட்டுவேன். சூப்பர், பிளட் ரிலேஷன் டன். அப்படியே கொஸ்டினே முடிச்சிருங்க. சூப்பர், நிறைய பேர் பிளட் ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு போடுறீங்க. சூப்பர், கொஸ்டினே முடிச்சுட்டு டன்னு சொல்லணும். நான் சொல்லித் தருவேன், உங்களால் பண்ண முடியலன்னா வெக்ஸ் ஆகாதீங்க. பொறுமையாக எந்தெந்த மாதிரி யோசிக்கணும் இந்த கொஸ்டினுக்கு அப்படின்னு பொறுமையாக ரொம்ப நீட்டாக சொல்லித் தருவேன், பயப்படாதீங்க.
சூப்பர் விக்னேஷ்குமார், சௌமியா, சூப்பர் சூப்பர். நான் இப்போ சால்வ் பண்ணி காட்டவா? ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பிளட் ரிலேஷன்லேயோ இல்லை ஃப்ளோர்லேயோ உங்களுக்கு ஆப்பு வைக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஒரு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளட் ரிலேஷன் மிக்ஸ் பண்ணி பசில் வந்தாலும் சரி, சீட்டிங் வந்தாலும் சரி, அந்த பேராகிராஃப் இங்கேருந்து இங்கே ரீட் பண்ணும்போதே இது வந்து பிளட் ரிலேஷனை சால்வ் பண்ணிவிட்டு ஃப்ளோரை சால்வ் பண்ணுமா, இல்லை ஃப்ளோரை சால்வ் பண்ணிவிட்டு பிளட் ரிலேஷன் சால்வ் பண்ணுமா, இல்லை அட் அ டைமில் ரெண்டையும் மூவ் பண்ணி சால்வ் பண்ணுமா, ரெண்டையுமே அட் அ டைமில் பேலன்ஸ் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதுதான் கலை. சரிங்களா? எதா இருந்தாலும் சரி, சீட்டிங்காக இருந்தாலும் அன்னோன் பர்சன் சீட்டிங்காக இருந்தாலும் எதுனாலும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக ரீட் பண்ணேன். 8 ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு ஃப்ளோரில் இருக்காங்க. லோயர் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சரிங்களா? ஸோ போட்டாச்சு. இப்போது ஃபுல்லாக நான் ரீட் பண்ணதில் இந்த ஒய்யை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒரு ஆளையும் கனெக்ட் பண்ணி. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, ஒய் கிராண்ட் ஃபாதர் லூஸ் ஃப்ளோர் ஒரு ஒய்க்கு கிராண்ட் ஃபாதர் இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் கிராண்ட் ஃபாதருக்கு ஒன்லி 1 பிரதர் இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஒய்யோட கிராண்ட் ஃபாதருக்கு ஒன்லி 1 பிரதர் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன். வேற அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒய்யோட கிராண்ட் ஃபாதரோட ஒய்ஃபு தான் டி, ஒய்யோட கிராண்ட் ஃபாதரோட ஒய்ஃபு தான் டி, ஒய்யோட கிராண்ட் ஃபாதரோட டி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஒய் கிராண்ட் ஃபாதர். போட்டாச்சு. அடுத்து வேற என்ன சொல்லியிருக்கான், ஒய் கிராண்ட் ஃபாதர் ஒன்லி 1 பிரதர். அடுத்து என்ன சொல்கிறான், ஒய்யோட மதர் டி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் வி, வியை போட்டாச்சு. சரிங்களா? எஸ் இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் டி, எஸ் இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் டி, இங்கே எஸ் போட்டாச்சு. சரியா? இசட் இஸ் த சன் ஆஃப் வி, ஸோ இசட் இஸ் த சன் ஆஃப் வி போட்டாச்சா? இசட் இஸ் த அங்கிள் ஆஃப் யூ அப்படின்றான். ஸோ இப்போ இப்படியும் இருக்கலாம். இன்னொரு பாசிபிலிட்டி எப்படி இருக்கலாம், பாசிபிலிட்டியே இல்லாமல் இதை முடிக்கலாம், இருந்தாலும் அந்த யோசிக்கணும்ல. இப்படி இருந்து இவங்களோட பிரதராகவும் இஜெட் இருக்கலாம். கரெக்டாக? இவங்களோட பிரதராகவும் இஜெட் இருக்கலாம். இப்படி கூட பாசிபிள் இருக்குது. கரெக்டாக? அடுத்து என்ன சொல்கிறாங்க, டி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் இட் ஒய் மதர், யூ ஃபாதர் யூ கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர் ஹாஸ் ஒன்லி 1 பிரதர். டி டாட்டர் இன் லா ஹாஸ் 2 sons. டீயோட டாட்டர் இன் லா, டாட்டர் இன் லாக்கு வந்து 2 சன் தான். ஒன்று 2 3 4 5 6 7 8 முடிஞ்சிச்சு. டீயோட டாட்டர் இன் லாக்கு 2 சன் தான். இது ஒரு சன், ஒய் ஒரு சன். புரியுதா? இஜெட் இஸ் த அங்கிள் ஆஃப் யூ அப்படின்றான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே யூ போடலாம். இதில் இஜெட் இஸ் த அங்கிள் ஆஃப் யூ அப்படின்னா, இப்போது நல்லா இந்த இடத்த புரிஞ்சுக்கோங்க. இஜெட் இஸ் த அங்கிள் ஆஃப் யூ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இஜெட்டுக்கு ஒரு சிப்ளிங் இருந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கணும். அப்போ தான் இஜெட் இஸ் த அங்கிள் ஆஃப் யூன்னு வர முடியும். அப்போ இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் வராங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். இதுதான் நான் போட்டிருக்கிறது கரெக்டு. சரியா? அடுத்து என்ன இருக்குது, இசட் இஸ் த சன் ஆஃப் யூ போட்டாச்சு, இசட் இஸ் த அங்கிள் ஆஃப் யூ போட்டாச்சு, பிரதர் இன் லா. ஓகே, டி இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் 2 sons அண்ட் 1 பிரதர் இன் லா, டீக்கு 1 பிரதர் இன் லா போட்டாச்சு. ஒய் கிராண்ட் ஃபாதர் ஆஸ் ஒன்லி பிரதர் போட்டாச்சு. யூஸ் ஃபாதர் லிவ்ஸ் 3 floors யூ கிராண்ட் மதர், யூ ஃபாதர் வந்து இவங்க தான். வேற 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 என்ன இருக்கு, யூ எஸ் இஸ் த ஒன் ஆஃப் டி ஒன்று, யூக்கு ஒரு அங்கிள். ஒய் ஹூ இஸ் த சன் ஆஃப் எக்ஸ், ஒய் ஹூ இஸ் த சன் ஆஃப் எக்ஸ் போட்டாச்சு. பேலன்ஸ் உள்ள டபிள்யூ இங்கே போட்டாச்சு.
ஃபோட்டோ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுமா, ஒரே ஒரு நிமிஷம். என்ன முன்னாடியே சொல்ல வேண்டியதானே சிவாஜிகளா. ஓகே, ஸோ எக்ஸோட சன்னு தான் ஒய்ன்னு இருக்கான், போட்டாச்சு. ஸோ முடிச்சிட்டேன் ட்ரீயை. 3 6 8 முடிச்சாச்சு. இப்போ சால்வ் பண்ணும் ஃப்ளோரை. சரிங்களா? இந்த சம் எப்படிப்பட்ட ஒரு சம்னா, பிளட் ரிலேஷன் ட்ரீயை சால்வ் பண்ணிட்டு ஃப்ளோரை அப்ரோச் பண்ணுற ஒரு சம். டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஒய் கிராண்ட் ஃபாதர் லிவ்ஸ் 4 ஃப்ளோர் அபவ் யூ. சரியா? யூஸ் மதர் லிவ்ஸ் 3 ஃப்ளோர் பிலவ் யூ. அப்போ யூ வந்து 4th பிளேஸில் தான் வரும். ஏன்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. யூக்கு 1 ஃப்ளோர் அபவ், 2 ஃப்ளோர் அபவ், 3 ஃப்ளோர் அபவ், 4 ஃப்ளோர் அபவ்ல ஒய் கிராண்ட் ஃபாதர் இருக்கணுமா? யாரு? வி. அடுத்து யூக்கு 3 ஃப்ளோர் பிலோவில் யூஸ் மதர் இருக்கணும்னு சொல்கிறான். யூக்கு 1 ஃப்ளோர் பிலவ், 2 ஃப்ளோர் பிலவ், 3 ஃப்ளோர் பிலோவில் யூவோட மதரான டபிள்யூ இருக்கணும். கிளியராக முடிஞ்சா? டைரெக்டாகவே நீங்கள் யூவை கொண்டு போய் 4th ஃப்ளோரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கிளியரா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒன்லி 1% செட் பிட்வீன் யூஸ் அங்கிள் அண்ட் ஒய். சரியா? யூஸ் அங்கிள் யார்? யூவோட அங்கிள் பார்த்தீங்கன்னா இஜெட்டு. இஜெட்டுக்கு ஒய்க்குன்னுல 1%ன்றான். இஜெட்டுக்கும் ஒய்க்குன்னுல 1%ன்றான். இஜெட் டஸ் நாட் லிவ் அட்ஜசன்ட் டு வி கிராண்ட்சன். வியோட கிராண்ட்சன் பார்த்தீங்கன்னா யூ ஒய். அப்போ யூ கிட்டையும் ஒய் கிட்டையும் இஜெட்டு வராதுன்றான். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கேயும் இஜெட்டு போட முடியாது, இங்கேயும் இஜெட்டு போட முடியாது. ஆனால் இஜெட்டுக்கும் ஒய்க்குன்னுல ஒரு ஆள்னு போடணும்னா கண்டிப்பாக இஜெட் இங்கேருந்து ஒய் தான் இங்கே இருப்பாங்க. வேறு எங்கேயுமே உங்களால் இஜெட் ஒய்யை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இஜெட் இங்கேயும் வராது, இங்கேயும் வராதுன்னா இஜெட் ஒய்யை இந்த இடத்துல தான் இஜெட்டுக்கும் ஒய்க்கும் நடுவில் 1% சொல்லியிருக்கான். இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ண மட்டும்தான் முடியும், வேறு இடத்துல முடியாது. அடுத்து என்ன சொல்கிறான், டி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் வி லிவ்ஸ் 2 ஃப்ளோர்ஸ் அபவ் ஒய் மதர். அதாவது ஒய் மதர் யார்? ஒய்யோட மதர் வந்து டபிள்யூ. கரெக்டா? ஒய்யோட மதர் பார்த்தீங்கன்னா வந்து டபிள்யூ. ஸோ ஒய் மதருக்கு 2 ஃப்ளோர் அபவ்ல டி இருக்கணுமா? அப்போ ஒய் மதர் யார்? டபிள்யூ. 1 ஃப்ளோர் அபவ், 2 ஃப்ளோர் அபவ்ல இங்கே தான் வந்து நமக்கு டி. அடுத்து என்ன சொல்கிறாங்க, யூ ஃபாதர் லிவ்ஸ் 3 ஃப்ளோர் அபவ் யூ கிராண்ட் மதர். யூ கிராண்ட் மதர் யார்? யூவோட கிராண்ட் மதர் பார்த்தீங்கன்னா டி. டீக்கு 3 ஃப்ளோர் அபவ்ல பார்த்தீங்கன்னா வந்து யூ ஃபாதர் ஆன எக்ஸ் இருக்கணுமா? அப்போ டீக்கு 1 ஃப்ளோர் அபவ், 2 ஃப்ளோர் அபவ், 3 ஃப்ளோர் அபவ்ல இங்கே தான் எக்ஸு. ஸோ பேலன்ஸ் உள்ளது யார்? பேலன்ஸ் உள்ளது யூஒய் முடிஞ்சு எஸ்ஸு இங்கே போட்டுருங்க. கிளியராக சம் எல்லாத்துக்குமே தெளிவாக புரிஞ்சா? கிளியர் தான் எல்லாத்துக்கும். வி இஜெட்டு எக்ஸு ஒய் யூ டி எஸ் டபிள்யூ. ஓகேயா? ஸோ இதுதான் உங்களுக்கான பிளட் ரிலேஷன் ட்ரீ. டிவி கப்புளு, எக்ஸ்டபிள்யூ கப்புளு, இதுதான் உங்களுக்கான பிளட் ரிலேஷன் ட்ரீ. கிளியர் எல்லாத்துக்குமே? இந்த இடத்துல நமக்கான பெரிய ஒரு டேக்கில் என்னன்னா, இந்த யூ கிராண்ட் மதர், யூ ஃபாதர், இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக பார்க்க மாட்டோம். அவசரத்தில் யூ ஃபாதர் லிவ்ஸ் 3 ஃப்ளோர் அபவ் யூ அப்படி மட்டும் ரீட் பண்ணிட்டு போயிடுவோம் நம்ம நிறையா பேர். ஸோ ரியல் எக்ஸாமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிங்க. ஓவர் கான்ஃபிடண்ட்டாக டக்குன்னு பார்த்துட்டு போயிடாதீங்க. சரியா? உங்களுக்கான முதல் கேள்வி, ஹவு எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு யூ. யூக்கு எக்ஸ் என்ன வேண்டும்? ஃபாதர். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஃபாதர் இஸ் யுவர் ஆன்சர். ஃபாதர் இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து, ஹவு மெனி மேல் மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் த ஃபேமிலி. எத்தனை மேல் மெம்பர்ஸ் இருக்காங்க? 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. ஸோ 6%. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 to 4 minutes டைம் எடுத்துக்கோங்க. டப்புன்னு சால்வ் பண்ணி ஆன்சரை சொல்லணும்.
டைம் முடிய போகுது மக்களே. லாஸ்ட் 2 minutes. ரொம்ப நேரம் சால்வ் பண்ணுறீங்க. தர்மமணி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாதான் டன்னுன்னு போடணும். வெறுமனை MK DLன்னு போடக்கூடாது. சௌமியாம்மா சூப்பர்மா சூப்பர்மா. இடையில சொதப்பிட்டேன். நாட் ஃபினிஷ்டு. இப்போ ஒரு ஒரு விஷயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, இதை தான் நீங்கள் ரியல் எக்ஸாம்லேயும் ஃபேஸ் பண்ணுவீங்க. என்ன விஷயன்றதை நான் காட்டுறேன். என்ன விஷயன்றதை சொல்கிறேன். இதை ஃபுல்லாக நீங்களாக ரீட் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு ஏதோ கொடூரமான கொஸ்டின் மாதிரி தெரியும். ஆனால் நான் சால்வ் பண்ணி காமிச்சு முடித்த பிறகு சப்ப அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க இந்த கொஸ்டினை. ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ரியல் எக்ஸாம்லாம் இப்படி கொஸ்டின்ஸ் வருது பார்த்தீங்களா, எப்பயுமே ரியல் எக்ஸாமில் ஒரு பசில்லையோ சீட்டிங்லையோ கை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வெயிட்டேஜ் ஆஃப் கொஸ்டினை பார்த்துங்க. 2 கொஸ்டின் இருக்கா, 3 கொஸ்டின் இருக்கா, 5 கொஸ்டின் இருக்கான்னு சொல்லி நம்ம அதில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் வெயிட்டேஜை பார்த்துட்டு கை வைக்கணும். சும்மா 2 கொஸ்டினுக்கு போய் அரை மணி நேரம் சால்வ் பண்ணக்கூடாது. காலையில் டமாலில் சொன்ன மாதிரி தான், அரை மணி நேரம் டைம் சால்வ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணுறேன், சால்வ் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 8% BDFHMNOP ஆர் கோயிங் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஃபார் வெக்கேஷன். அந்த வெக்கேஷன் பிளேஸுக்கு பேர் பார்த்தீங்கன்னா LKPCQSGNB இன் டிஃப்ரெண்ட் மந்த்து, ஜனவரி, பிப்ரவரி டு ஆகஸ்ட், டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் பண்ணணும் எல்லாத்தையுமே. எந்த மாதத்தில் எவன் எந்த ஊருக்கு எத்தனை நாள் போகிறான் இப்படின்னு 3 இடத்த நம்ம ஒரு மந்தோட மேட்ச் பண்ணணும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். சரியா? நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன், இந்த அப்ரோச் ஏன் நமக்கு தோணலை இப்படின்னு உங்களை நீங்களே மோல்டு பண்ணிக்கணும். அதுக்காக தான் உங்களை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண வைக்கிறேன். டமால் மாதிரி ஏன் டக்குன்னு முடிக்கல அப்படின்னா, நீங்களே என்ன தப்பு விடுறீங்கன்னு உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பர்சன், அடுத்து பிளேஸ், அடுத்து டேஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி எதை நம்ம லெஸ் நம்பர் ஆஃப் பாசிபிளில் ஃபஸ்ட்டு உட்கார வைக்க முடியும், அதோடு எது கனெக்ட் ஆகுது, இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் சொல்கிறது புரியுதா? எதை லெஸ் நம்பர் ஆஃப் பாசிபிளில் நம்ம உட்கார வைக்க முடியும்னு பார்த்தோம்னா, O goes to the place C, the month which have 30 days. எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரலும் ஜூனும் மட்டும்தான் 30 டேஸ் உள்ள மந்த்து. ஸோ நான் என்ன செய்வேன், டக்குன்னு ஓ வந்து சிக்கு போகிறான் அப்படின்னு இங்கே ஒரு பாசிபிள் போட்டேன். அப்போ இன்னொரு பாசிபிள் எடுக்கணுமா, பர்சன், பிளேஸ், டேஸ். டக்குன்னு போயிட்டு ஜூனில் வந்து ஓ என்ற பர்சன் சி என்ற பிளேஸ்க்கு போவான் அப்படின்னு நான் போட்டுருவேன். கிளியராக எல்லாத்துக்குமே? கிளியராக புரிஞ்சா? அடுத்து என்ன சொல்கிறாங்க,
there is a 2-month gap between O and F அப்படின்னு சொல்கிறோம். சரியா? there is a 2-month gap between O and F. ஸோ இங்கே O இருக்கா, 1 2 விட்டு Fன்றது பர்சன் தான். ஸோ இங்கே போட்டுக்கிறேன். அடுத்து என்ன சொல்கிறாங்க, இங்கே 2 விட்டு இங்கேயும் F போடலாம், கீழே 2 விட்டு இங்கேயும் F போடலாம். அப்போ ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறேன், இல்லாட்டி இன்னொரு பாசிபிள் போவேன். ஆனால் இருக்குது, F does not go in January. அப்போ மேலே பாசிபிலிட்டி நான் யோசிக்காமல் கீழே 1 2 பிளேசஸ் விட்டு F அதை நான் அங்கே போட்டுருவேன். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, there is a one person goes on vacation is May is going maximum number of days. மேலே போகிறவன் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் அதில் தான் போவான் மேலே போகிறவன்றாங்க. அப்போ மே வந்து 17 வருவான். மே வந்து 17 டேஸ் உள்ள மந்தில் தான் போவான். சரிங்களா? there is a 10 days difference between the person on vacation in May and June. மேக்கும் ஜூனுக்கும் 10 டேஸ்னால் எனக்கு மேக்ஸிமமே 17 தான். அப்போ இதில் 10 கழிச்சேன்னா 7. மேக்கும் ஜூனுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், 7. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும், 7. கிளியர் எல்லாத்துக்குமே இது வரைக்கும்? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், there is a 3-month gap between O and the one goes to Q. Qன்றது பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் போகிற பிளேஸு. ஸோ O இங்கே இருக்கா, 1 2 3 விட்டு இங்கே Q. O இங்கே இருக்கா, 1 2 3 விட்டு இந்த இடத்துல Q. சரிங்களா? 3 month கேப் இருக்கணுன்றான். ஓகேவா? the one who goes to Q is going for 8 days. Q வந்து 8 நாள் உள்ள மாதத்தில் போகிறான், Q வந்து 8 நாள் உள்ள மாதத்தில் போகிறான். இது கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்து வரோம். அடுத்து எதடா நம்ம உட்கார வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ சிக்கும். D does not go for the vacation in the month having 31 days. எனக்கு D வந்து Lன்ற பிளேஸ்க்கு 13 நாள் போகிறான்னு கொடுத்துருக்கான். D goes to L for 13 days. D என்ற பையன் L என்ற ஊருக்கு 13 நாள் போகிறான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இவன் வந்து 31 டேஸ் இருக்க மந்த்து போக மாட்டான் அப்படின்னு இவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே போகிறேன், இங்கே ஜூன்லேயும் ஃபில் பண்ண முடியாது, ஏப்ரல்லையும் ஃபில் பண்ண முடியாதுன்னா ஃபெப்ரவரியில் போய் D இங்கே, L இங்கே, 13 இங்கே. கரெக்டாக? ஏன்னா இங்கே ஏப்ரல்லையும் ஜூன்லேயும் என்னால் போட முடியாது. அப்படியே இங்கே வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னால் ஜூனில் DL 13 போட முடியாது. சரியா? ஏப்ரலில் மட்டும்தான் என்னால் DL 13 போட முடியும். ஏன்னா ஃபெப்ரவரியில் அங்கே Q8 இருக்குது. சரியா? இருங்க, ஜனவரி இங்கே போட்டு வச்சுக்கோம், அதை விட்டுறக்கூடாது நம்ம. ஓகேவா? கிளியராக இல்லையா எல்லாத்துக்குமே? அடுத்து என்ன சொல்கிறாங்க, M goes to K just before the month in which one goes to L. அதாவது Lக்கு ஜஸ்ட் பிஃபோரில் MK வரணுமா. L இருக்கானா, Lக்கு முன்னாடி மாதமே M கேட்க போகிறான். அப்போ இங்கே போடலாமா, M கேட்க போகிறான். இதில் Lக்கு ஜஸ்ட் பிஃபோரில் MK போட முடியாது. இந்த பாசிபிலிட்டி கேன்சல். கிளியர் எல்லாத்துக்குமே? அடுத்து என்ன சொல்கிறாங்க, H is going for the least number of days உள்ள மந்த் அப்படின்னு சொல்கிறான். H is going for the least number of days உள்ள மந்த்ன்னு சொல்கிறான். எனக்கு இருக்கதே least number of days. அதாவது நல்லா கவனிங்க இந்த இடத்த. S is going for 11 போடலாமா? டக்குன்னு போட்டுற முடியாது. என்ன போடலாம், H is going on vacation for the least number of days. அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து H வந்து 2ஆம் நம்பரில் போகிறான்னு சொல்கிறாங்க. 2 நாள் மட்டும் போகிறான். H is going on vacation for the least number of days அப்படின்றாங்க. ஸோ H 2ல் போகிறான் அப்படின்னா இங்கேயும் H வராது, இங்கேயும் H வராது, இங்கேயும் H வராது. ஒரே ஒரு பிளேஸ் தான் எனக்கு இருக்குது. H இங்கே மட்டும்தான் 2 நாள் தான் போகிறான். சரியா? இப்போ எஸ் வந்து 11 நாள் போகிறான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. the one who goes to S is going for 11 days. என்னால் பார்த்தீங்கன்னா வேறு இங்கே 11 போட முடியாது, இங்கே 11 போட முடியாது, இங்கே மட்டும்தான் 11 போட முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
எஸ். யார் எஸ்ஸுக்கு போகிறாங்களோ, எஸ் போல, எஸ்ன்றது வெக்கேஷன் பிளேஸ், யார் எஸ்ஸுக்கு போகிறாங்களோ அவங்க 11 நாள் உள்ள மந்தில் போகிறாங்க. கிளியரா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுக்கும் பிக்கும் 2 கேப் இருக்கான். சரியா? என்னுக்கும் பிக்கும் 2 கேப்பு. சரிங்களா? என் இஸ் நாட் கோயிங் டு வின்னு சொல்லிடுறான். The one who goes to V just before the month one who goes to the G. அதாவது the one who goes to the B just before the G. அப்போ ஜிக்கு ஜஸ்ட் பிஃபோரில் வி. கரெக்டா? ஜிக்கு ஜஸ்ட் பிஃபோரில் வி வரணும். அதை நான் எங்கே போட முடியும்? ஜிக்கு ஜஸ்ட் பிஃபோரில் வி இங்கே தான் போட முடியும். சரிங்களா? இப்போ என்னுக்கும் பிக்கு நடுவில் 2 பர்சன், என் இஸ் நாட் கோயிங் டு த வி அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் என்ன செய்வேன்? என்ன வியோட போல அப்படின்னா கண்டிப்பாக என்ன வந்து கியூவோட தான் போவான், வி வந்து பியோட. கிளியரா? ஏன்னா என்னுக்கும் பிக்கும் நடுவில் 2 பர்சன், என்னுக்கும் பிக்கும் நடுவில் 2 பர்சன் அப்படின்ட்டான். சரிங்களா? ஓ இஸ் நாட் கோஸ் ஆன் த வெக்கேஷன் ஃபார் 5 days. இந்த இடத்துல எனக்கு 5 வராது அப்படின்னு சொல்லிட்டான். வேணாம்ப்பா, வேணாம் 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 வேணாம், அது வேணா வச்சுருங்க. மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓ வந்து 5 days போகாதுன்னு சொல்லிட்டான். அப்போ இங்கே 5 வராது அப்படின்னா எனக்கு இங்கே தான் 5 வரும். பேலன்ஸ் உள்ள நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 11 முடிஞ்சு 13 முடிஞ்சு 5 7 8 9 7 8 9 9 இங்கே வந்துடுவான். சரிங்களா? அடுத்து ஓ டஸ் நாட் 5 சொல்லியாச்சு, என் இஸ் நாட் கோயிங் டு வி. வேற என்ன இருக்குது? வேற என்ன இருக்குது? புரிஞ்சா அந்த சம்மு? கிளியராக சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? கிளியராக எல்லாத்துக்குமே தெளிவாக புரிந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன இருக்கியா? நமக்கு எது மிஸ் ஆகுது? என்ன பதட்டத்தில் தான் நம்ம தப்பு பண்ணுவோம். என்னை பொறுத்தவரையும் இது ஈஸியான கொஸ்டின் தான் சால்வ் பண்ணுறதுக்கு. நம்ம க்ளூவை டக்கு 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 டக்குன்னு தேடி தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? 2 லெட்டர் இன்னும் மிஸ் ஆகுது. இதை வந்து என்ன மிஸ் ஆகுது? எல்ஏ பி மிஸ் ஆகுது. அந்த பியை இங்கே போடுங்க. பர்சனில் யார் மிஸ் ஆகுறா? பர்சனில் பார்த்தீங்கன்னா வந்து பர்சனில் தான் பி. ஓகே, பி இங்கே போடுங்க. இங்கே வந்து வெக்கேஷனில் யார் மிஸ் ஆகுறா? வெக்கேஷன்லையும் பி இருக்காப்லையா? அப்போ 2 இடத்துலையும் பி தான் ஏன் சிவாஜிக்கலாம். ரெண்டுமே பி தான். வெக்கேஷன்லையும் பி, பர்சன்லையும் பி. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும், சப்பையாக இருக்கே அப்படின்னு சொல்லி. இதுதான் ரியல் எக்ஸாம்லேயும் நம்ம நடக்கும். ரியல் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உள்ளே சால்வ் பண்ணும்போது அது கொடூரமான கொஸ்டின் அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்துடுவோம். வெளியே வந்து யூடியூப்ல எதுலையாவது யாராவது மெமரி பேஸ்டு கொஸ்டின் சால்வ் பண்ணி காமிச்சா இதையாடா விட்டு வந்தோம் நம்ம அப்படின்னு தோணும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்? ரியல் எக்ஸாமில் கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக வாஸ்து பார்த்தாலே நமக்கு தோணிடும். பயப்படாதீங்க, பதறாதீங்க. பயம் இருந்தாலும் அந்த கொஸ்டின் சால்விங்கில் காட்டாதீங்க. நம்மளால் முடியும், நம்ம பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம், நம்மளால் முடியும் 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 முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ட்டோடையே நீங்கள் அந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா மிஸ்ஸே ஆகாது. சரியா? இதுதான் உங்களுக்கான ஆன்சர். கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு லெவல் ஆஃப் கொஸ்டினை கூட்டிக்கிட்டே வரேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணும் போது லைட்டாக ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், இது லைட்டாக மாடரேட்டாக தெரியும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் கொடூரமாக தெரியும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் இஸ் கரெக்ட்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் இஸ் கரெக்ட்? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, BD17. அதுதான் எனக்கு கரெக்டான காம்பினேஷன். அடுத்து, who among the following person goes for vacation in August? ஆகஸ்டுக்கு வந்து யார் போகிறா? என்ன போகிறாப்புல? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி சால்வ் பண்ணுங்க. 3 to 4 minutes எடுத்துக்கோங்க. இப்போ கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணுங்க, பயப்படாதீங்க. யாரும் உங்களை திட்ட போகிறது. நான் ஏதாவது திட்டுறேன்னா நான் பாட்டுக்கு 5 நிமிஷம் அப்படியே சாத்திட்டு உட்காந்துருக்கேன். சால்வ் பண்ணுங்க, பொறுமையாக சால்வ் பண்ணுங்க, டைம் இருக்கு.
சாரி மக்களே. சால்வ் பண்ண முடியல, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். தும்மல் வந்துட்டே இருக்கு. ஹலோ, லைவில் இருக்கேன் மேம். சொல்லுங்கள். அம்மா லைவில் இருக்கேம்மா, முடிச்ச உடனே அடிக்கிறேம்மா. கார்த்திக் ராஜா டன். சூப்பர்யா. கீர்த்தனா மேம் லைவில் இருக்கேன், முடிச்ச உடனே அடிக்கிறேன். ஓகேம்மா. சுந்தரவதனிமா சூப்பர்.
இந்த மாடல் டமாலில் கொண்டு வந்திருக்கேன் நான். ஒரு தடவை பார்த்துருந்தீங்கன்னா இதை ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. அப்போ மற்றவங்களாம் டமால் பார்க்கலன்னு நினைக்கிறேன். 2 பேர் தான் பார்த்துருக்கீங்களா? காருண்யா சூப்பர்மா. ரம்ய பிரியங்கா சூப்பர். தரமணி சூப்பர்மா, சூப்பர். பிசிஇ சுந்தரவதனிமா இப்போ தானே சூப்பர் அப்படின்றேன். ஆன்சர் தப்புன்னு நினைக்கிறேன். சுந்தரவதனிமா கரெக்டாக செக் பண்ணுங்க. டன்னுன்னு போட்டவங்களாம் ஒரு நிமிஷம் ஆன்சர் போடுங்க. டன்னுன்னு போட்டவங்களாம் ஸ்டார்டிங் லெட்டர் என்ன அப்படின்ற ஆன்சரை மட்டும் போடுங்க. லெஃப்ட் ஹேண்டில் யார் உட்காந்துருக்கா அப்படின்னு ஆன்சரை மட்டும் போடுங்க. டன் போட்ட எல்லாரும். சூப்பர் ஆகாஷ், சூப்பரியா. ஸோ நான் சால்வ் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸு மீட்ரு 3 மீட்ரு இதெல்லாம் நம்பரில் விளையாடுவாங்க. அந்த கான்செப்டை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த சம் ரொம்ப ரொம்ப சப்பை. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, 10% நேம்லி BCDEFGH IJK சிட்டிங் இன் அ ரோ ஃபேஸிங் நார்த்துன்னு சொல்லிட்டான். The distance between each person is consecutive multiple of 3 meters starting from 9 meter. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பர்சன் இங்கே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 9 மீட்டரில் ஸ்டார்ட் ஆகும் இந்த சம்மு. 9, 12, 15, அப்புறம் அடுத்த டிஸ்டன்ஸு 18, இப்படி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள் ஆஃப் 3 ஸ்டார்டிங் ஃப்ரம் 9. அப்போ 3யோட மல்டிபிள் 9க்கு அப்புறம் என்ன வரும்? 12, அடுத்து 15, அடுத்து 18, அடுத்து 21, அடுத்து 24, இப்படி போய்கிட்டே இருக்குன்றான். அப்போ ஸ்டார்டிங் லெஃப்ட் ஹேண்டில் உள்ள ஸ்டார்டிங் பர்சனுக்கும் அடுத்தவனுக்கும் நடுவில் 9 மீட்டரில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் கான்செப்ட். இது கிளியர்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே. சரியா? இது கிளியர். இப்போ ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணுறோம். ஃபுல்லாக ரீட் பண்ண பிறகு நமக்கு எதில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணும்னா, E sits 54 மீட்டர் அவே ஃப்ரம் F. இதில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சம்மு சூப்பராக முடியும். இதை கண்டுபிடிச்சிங்கனாலே EFஐ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே சம்மு முடிஞ்சு. சம் மாதிரி. ஸோ இப்போ E இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈக்கும் எஃப்க்கும் எப்படினாலும் இருக்கலாம். எஃப்இன்னு இருக்கலாம், இஎஃப்ன்னு இருக்கலாம். ஸோ ஈக்கும் எஃப்க்கும் இன்பிட்வீனில் 1% இருக்கலாம். இல்லை ஈக்கும் எஃப்க்கும் இன்பிட்வீனில் 2% இருக்கலாம். இல்லை ஈக்கும் எஃப்க்கும் இன்பிட்வீனில் 3% இருக்கலாம். ஆனால் ஈக்கும் எஃப்க்கும் இன்பிட்வீனில் 4% இருக்க முடியாது, 5 இருக்க முடியாது, 6 இருக்க முடியாது. என்ன காரணம்னு சொல்கிறேன், கவனிங்க. இப்போது இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா இது எக்ஸோட மல்டிபிள். கரெக்டாக? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு எடுப்போம். இதை எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3, 3யோட மல்டிபிள் இது. சரியா? அப்போ இது எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு எடுப்போம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் என்றால் இது எக்ஸ் ப்ளஸ் 3, இது எக்ஸ் ப்ளஸ் 6, இது எக்ஸ் ப்ளஸ் 9. இப்போ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தால் இது எக்ஸ் ப்ளஸ் 3, இது ப்ளஸ் 6, இது ப்ளஸ் 9, இது ப்ளஸ் 12. பிகாஸ் ஆஃப் இது 3யோட மல்டிபிள். ஸோ இப்போ அதை கால்குலேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன வரும்? 2x ப்ளஸ் 3 ஆட் பண்ணிங்கன்னா அப்போ 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க? 54 மீட்டர். ஈக்கு எஃப்க்கு இன்பிட்வீனில் உள்ளது 54. அப்போ ஈக்கு எஃப்க்கு உள்ளது தெரியணும்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் ஈக்கு எஃப்க்கு உள்ளது கிடைக்கும். அப்போ 54. அப்போ 2x ஈக்குவல் டு என்ன வரும்? 51ன்னு வரும். எக்ஸ் ஈக்குவல் டு டிவைட் பண்ணால் டெசிமலில் போகும். அப்போ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். நான் எப்படி பாசிபிலிட்டி கேன்சல் பண்ணுறேன் அப்படின்றது தெளிவாக புரியுதான்னு சொல்லுங்கள் கமெண்டில். சரிங்களா?
அடுத்து இங்கே வரேன். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 2 3 3 எக்ஸ் இருக்குது, 9 இருக்குது. அப்போ 3x + 9 = 54. அப்போ x = 54 - 9/3 அடித்து கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 45/3னா 15ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸுன்றது 15னா இது 15 + 3 18, இது 15 + 6 21. அப்போ ஈக்கு எஃப்க்கு 54 இப்படி தான் பிரிஞ்சிருக்கும். 15 18 21 ஏன்னா கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள். நீங்களா 21 18 15ன்னு போடக்கூடாது. 15 18 21 கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள். சரியா? அடுத்து இதுக்கு வரோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 4x. சரியா? 1 2 3 4x ப்ளஸ் 9 + 9 18. 4x + 18 = 54. இப்போ 18 கொண்டு போய் அதில் கழிக்கிறீங்க. சரியா? அப்போ என்ன வரும்? 4x = 18 கழிச்சோம்னா 36 வருமா? அப்போ x = 9ன்னு வரும். அப்போ நீங்கள் வந்து இங்கே 9ன்னு போடுவீங்களா? சரியா? இந்த இடத்துல 9ன்னு போடுவீங்க. ஒரு செமையான வேர்டு கொடுத்துருக்கான். நன் ஆஃப் தம் சிட்ஸ் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோடு. அப்போ இங்கிட்டு யாரோ இருக்காங்க. எனக்கு சம்மில் என்ன சொல்லியிருக்கான்? ஸ்டார்டிங் ஃப்ரம் 9 மீட்டர்னு சொல்லியிருக்கானா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 9ன்னு போடுறோம். ஆனால் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ இங்கே யாரோ ஸ்டார்டிங்கில் இருக்காங்கன்னா இது அப்போ 6 மீட்டர்னு போட வேண்டிய சூழல் ஏற்படுதுல்ல. எனக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 9 மீட்டர் தானே. லெஃப்ட் ஹேண்டில் உள்ளவன் ஒருத்தர் இருக்கானா இங்கே தான் 9 மீட்டரே ஸ்டார்ட் ஆகணும். அடுத்து 3வது ஆள், அடுத்து 4வது ஆளுன்னு போகணும். எனக்கு முன்னாடியே வருது. அப்போ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். கிளியர் எல்லாத்துக்குமே? சரியா? இந்த பாசிபிலிட்டிலாம் நீங்கள் எடுத்தீங்களான்னு யோசித்து பாருங்க ஃபஸ்ட்டு. அடுத்து இதில் போனோம்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 1 2 3 4 5 எக்ஸ் இருக்கு. சரியா? 3 + 6 9 + 9 18 18 + 12 30 ப்ளஸ் 30 = 54ன்னு வரும். ஸோ அப்போ அடுத்து என்னது? 5x = 24ன்னு வரும். x = 24/5ன்னு வரும். நீங்கள் 3 நபர்களை தாண்டினாலே உங்களுக்கு வந்து டெசிமல் வேல்யூ தான் வரும். அப்போ கரெக்டான பாசிபிலிட்டி எது? ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் 2% இருக்குது. பட் அது எப்படினாலும் இருக்கலாம். ஈக்கு லெஃப்ட்லேயும் எஃப் இருக்கலாம், ஈக்கு ரைட்லேயும் எஃப் இருக்கலாம். தெளிவாக புரிஞ்சா நான் சொல்கிறது? கிளியராக எல்லாத்துக்குமே? தெளிவாக புரிஞ்சா? இதுவரை எல்லாத்துக்கும் கிளியரா? சம்மு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இதுவரை எல்லாத்துக்கும் கிளியரான்னு மட்டும் சொல்லு. இதுவரை எல்லாத்துக்குமே கிளியரான்னு சொன்னீங்கன்னா நான் சம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்படி பாசிபிலிட்டிஸ்லாம் பார்க்கணும் மக்களே. சில பேர் மைண்ட் கால்குலேஷனே கண்டுபிடிச்சிருவாங்க, ஆப்டியில் வெல்வெஸாக இருக்கவங்க. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்? 15 18 21 கரெக்டாக அதை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஈயை நான் என்ன செய்கிறேன்? இங்கே எடுக்கிறேன். இ இங்கே 15, இங்கே 18, இங்கே 21. எஃப் இங்கே போடுறேன். இது ஒரு பாசிபிள். இன்னொரு பாசிபிள், எஃப் இங்கேருந்து இங்கிட்டு அந்த 2 பேர் இருந்து, சாரி மக்களே ஒரே நிமிஷம், எஃப்க்கு ரைட்டில் இ போகிறதுக்குள்ள இங்கிட்டு போட்டு விட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன், இங்கே இ போட்டு 15 18 21 இந்த இடத்துல எஃப். அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னா இங்கே இ எடுக்கிறோம். அதே 21 இங்கே, 18 இங்கே, இங்கே எஃப், இங்கே 15. நீங்கள் கேட்கலாம், சார் 15 18 21 மாறி கூட இருக்கலாமே கீழே உள்ளதில் அப்படின்னு. அவன் என்ன சொல்லியிருக்கான்? கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள் ஆஃப் 3 மீட்டர் ஆர்டராக தான் வரணும், 15 18 21 அப்படின்னு இருக்கான். கிளியராக எல்லாத்துக்குமே இது? சரியா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 10% இருக்கான். இப்போது இயும் எஃப்பும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 15 மீட்டர் இருக்குன்னா அப்போ இது பார்த்தீங்கன்னா 12, இது பார்த்தீங்கன்னா 9. எனக்கு 9ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ இவன் தான் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் பர்சன். புரிஞ்சா? மொத்தம் 10 பேரா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ இது பார்த்தீங்கன்னா +3 என்னது? 24. இது 27.
இது 30, 33. ஸோ 9ல் ஆரம்பித்து 33 மீட்டர் டிஸ்டன்ஸில் முடியுது. இதுதான் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்டு, இந்த பர்சன் தான் எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்டு. அதே மாதிரி தான் இதுலேயும் இது 12, அடுத்து இருக்க பர்சன் வந்து 9. ஸோ இங்கே தான் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்டு. 9 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஸ்டார்ட்டே ஆகணும். ஸோ இப்போ இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 பேர். சரியா? இவன் என்னது 24, இவன் 27, இவன் 30, இவன் பார்த்தீங்கன்னா 33. கிளியர் எல்லாத்துக்கும் இப்போ வரைக்கும்? ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க? இப்போ வாங்க, பர்சன்ஸ் adjacent to E is fourth to the left of H. ஈக்கு பக்கத்தில் இந்த பர்சன் இருக்கான்ல, இவன் ஹச்சோட ஃபோர்த் லெஃப்டா. அப்போ இவன் இங்கே இருக்கானா 1 2 3 4 விட்டா இங்கே ஹச்சு போட முடியாது. சரி, ஈக்கு அட்ஜசன்ட்டில் இவன் இருக்கான்ல, இவனுக்கு 1 2 3 4னா இங்கே ஹச்சு போடலாம். ஹச்சோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டு, செகண்ட் லெஃப்ட்டு, தேர்ட் லெஃப்ட்டு, ஃபோர்த் லெஃப்ட்டு, இந்த பொசிஷன். அவன் வந்து ஈக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். கிளியராக எல்லாத்துக்குமே? அவன் ஈக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி இதை எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்கு அட்ஜசன்ட் இவன் எடுத்தோம்னா ஹச்சோட ஃபோர்த் லெஃப்டே போட முடியாது. இப்போ இங்கே போடுறீங்க 1 2 3 தான் இருக்கான், 4 பர்சனே இல்லையே, அப்புறம் எப்படி ஹச்சோட ஃபோர்த் லெஃப்ட் போட முடியும்? அப்போ இந்த பர்சனை எடுத்தோம் அப்படின்னா 1 2 3 4 ஹச் இங்கே வருவான். சரிங்களா? இது முடிஞ்சா அடுத்து நல்லா கவனிங்க. ஜேயோட லெஃப்டில் 27 மீட்டரில் சி. எக்ஸாம்பிள், இப்போ 27ன்றது இங்கே இருக்குது, இங்கே ஹச் வந்துட்டான். அப்போ இந்த இடத்துல ஜேயும் சியும் நான் போட முடியாது. பட் இங்கே ஜே போட்டு இங்கே என்னால் லெஃப்டில் சி போட முடியும். ஏன்னா இதிலிருந்து இதுவரை உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 27. எனக்கு தெளிவாக புரிஞ்சா? இங்கே பார்த்தோம்னா இங்கே ஜே போட்டு இங்கே சி போடலாம். இன்னொரு பாசிபிலிட்டி, இந்த இடத்துல ஜேசி என்னால் போடணும். அப்போ அந்த பாசிபிலிட்டி எடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்களான்னு எனக்கு தெரில. 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 12, இது 15, இது 18, இது 21, இது 24, இது 27, இது 30, இது 33. ஸோ இந்த இடத்துல ஹச் இருக்கான். இங்கே வந்து ஹச்சுக்கு 2 விட்டு இங்கே இ போட்டிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப் போட்டிருந்தோமா, 15க்கு லெஃப்டில் எஃப் இங்கே. ஸோ இப்போ இன்னொரு பாசிபிலிட்டி என்ன? இங்கே ஜே போட்டு இங்கே சி போடலாம். இதோட டிஸ்டன்ஸும் 27 தான். சரியா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஐ சிட்ஸ் எனி பொசிஷன் டு த ரைட் ஆஃப் ஹச். சரிங்களா? ஹச்சுக்கு ரைட்டில் இங்கே ஐ இருக்கலாம், அதே மாதிரி இங்கே ஐ இருக்கலாம். அதே மாதிரி ஹச்சுக்கு ரைட்டில் எனி பொசிஷனில் ஐ இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் கே இஸ் நாட் அட் த எண்ட் ஆஃப் த ரோ. அதாவது ஒன்றுமே இல்லை மக்களே, ஜிக்கும் ஜேக்கும் நடுவில் இருக்கவங்க தான் கேக்கும் ஐக்கும் நடுவில் இருக்கணும். சரியா? ஆனால் கே வந்து எக்ஸ்ட்ரீமெண்ட் வரக்கூடாதுன்றான். கே இங்கேயும் வரக்கூடாது, கே இங்கேயும் வரக்கூடாது. அப்போ நீங்கள் ஐயை இங்கே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயை இங்கே எடுக்கிறீங்கன்னா ஒரே விஷயம், 4 விஷயம் கரெக்டாக தான் போகிறோம். இப்போ ஹச்சுக்கு ரைட்டில் தான் ஐ எடுக்கணுமா? ஹச்சுக்கு ரைட்டில் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமெண்டில் ஐ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேக்கும் ஐக்கு நடுவில் இருக்கணும்னா ஜிக்கும் ஜேக்கும் நடுவில் இருக்கணும். சரியா? இப்போது ஐ இங்கே போட்டிருக்கீங்களா? கே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக்கு ஐக்கு நடுவில் 2 பேர், ஜிக்கும் ஜேக்கு நடுவில் 2 பேர் போடலாம். ஐ இங்கே இருக்குன்னா 1 2 3 4 விட்டு இங்கே கே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஜிக்கும் ஜேக்கு நடுவில் போடலாம். ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறேன். என்ன மிஸ் பண்ணுறேன்? இதை மிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் என்ன போட்டிருப்பீங்களே கமெண்ட், ஜே ஹூ சிட் 3 places அவே ஃப்ரம் கே. அதனால தான் எக்ஸ்ட்ரீமெண்ட் வரக்கூடாதுன்னு இருக்கேன். ஸோ 1 place 2 place 3 place இங்கே கே வரக்கூடாதா? 1 2 3 இங்கே கே. அதே மாதிரி இதுலேயுமே இங்கே கே வரக்கூடாதா? 1 2 3 இங்கே கே. அதே மாதிரி ஜே இங்கே இருக்கா? 1 2 3 இங்கே கே. பார்த்துட்டேன் எஸ் கூகுள், பார்த்துட்டேன். தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த க்ளூவை அப்ரோச் பண்ணணும். இப்போ ஐயை நான் இந்த இடத்துல போட்டேன்னா ஐக்கும் கேக்கும் நடுவில் 2 பேரா, ஜேக்கும் ஜிக்கும் நடுவில் 2 பேர் போடலாம். பட் ஐயை இங்கே போட்டேன்னு வச்சுங்களேன், ஐக்கும் கேக்கும் நடுவில் ஒரு ஆள். ஆனால் 1 விட்டு இங்கிட்டும் ஜி போட முடியாது, 1 விட்டு அங்கிட்டும் ஜி போட முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டியில் ஐயை இங்கே தான் உட்கார வைக்க முடியும்.
ஸோ கேக்கும் ஐக்கும் நடுவில் 2% அப்படின்னா ஜிக்கும் ஜேக்கும் நடுவில் 2%. ரெண்டு விட்டு இங்கிட்டு ஜே போட முடியாது, இங்கே ஜி போட முடியாது, இங்கிட்டு ஜி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐக்கும் கேக்கும் நடுவில் 2 பேர் கரெக்டா? அப்போ ஜேக்கும் ஜிக்கும் நடுவில் 2 பேர், ஐக்கும் கேக்கும் நடுவில் 4 பேர். அப்போ ஜே இங்கே இருக்கா, 1 2 3 4 விட்டு என்னால் ஜி போட முடியாது, பாசிபிலிட்டி கேன்சல். இந்த பாசிபிலிட்டி இதில் இந்த கண்டிஷன் இதில் அப்ளை ஆகலை, பாசிபிலிட்டி கேன்சல். இப்போ அடுத்து என்ன சொல்கிறான், அட்லீஸ்ட் 2% பிட்வீன் இ அண்ட் டி. இ இங்கே இருக்கானா, அட்லீஸ்ட் 2% இருக்கணுமா. அப்போ இந்த 2 இடத்த விட்டோம்னா இங்கே தான் என்னால் டி பிளேஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா என்னால் இங்கே தான் டி போட முடியும், இல்லைனா இங்கே தான் டி போட முடியும். அட்லீஸ்ட் இன் பிட்வீனில் 2% அப்படின்ற கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது இந்த பாசிபிலிட்டியில். ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஈக்கும் டிக்கும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி 2 பேராவது மினிமம் இருக்கணும். எனக்கு மினிமம் 2 பேரே இங்கே போட முடியாது. ஸோ இவ்வளோ தான் சம்ம முடிஞ்சு. பேலன்ஸ் உள்ள லெட்டர் என்ன, பி. அதை இங்கே போட்டுருங்க ஒரே ஒரு பிளேஸில். சம் முடிஞ்சு மக்களே, அவ்வளோதான். கிளியராக எல்லாத்துக்குமே தெளிவாக புரிந்ததா? நீட்டாக பொறுமையாக சொல்லி தருவேன். இந்த மாதிரி 10 நாள் தொடர்ந்து வாங்க, நீட்டாக நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, கேயை பொறுத்து பி பொசிஷன் என்ன, கேயை பொறுத்து பி செகண்ட் லெஃப்ட். அடுத்து which of the following statement is true. ஸோ உங்களுக்கான ஆன்சர் டப்புன்னு சொல்லிடணும் ஆன்சரை. 1% பிட்வீன் சி அண்ட் பி. சிக்கும் பிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க, 1% நாட் ட்ரூ தான் கேட்டிருக்கேன். அதானே பார்த்தேன், என்னடா நாட் ட்ரூ. இந்த மாதிரி தான் மிஸ்டேக் பண்ணிடுவோம் ரியல் எக்ஸாமில். ட்ரூன்னு நினச்ச நம்ம பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருப்போம். நாட் ட்ரூ, இதுதான் நாட் ட்ரூ, மற்ற எல்லாமே உங்களுக்கு ட்ரூ. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் இதுதான். சரிங்களா? இதோட பிடிஎஃபை இப்போ அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டக்குன்னு. இப்போயே உடனே போய் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போடுங்க, டக்குன்னு ஆன்சர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போடுங்க. போட்டிங்களா? அவ்வளோதான் மக்களே. சரிங்களா?